பொதுமக்களை உஷார் எச்சரிக்கும் மருத்துவர்கள். தலை முதல் கால் வரை பாதிக்கும் காசநோய். காசநோய் அல்லது டிபி என்பது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும். இந்த நோய் வந்தால் நுரையீரல் மட்டும் பாதிக்காமல் தலை முதல் கால் வரை அனைத்து பகுதிகளையும் பாதிக்கலாம் என விழுப்புரம் மாவட்ட காசநோய் பிரிவு மாவட்ட துணை இயக்குனர் சுதாகர் எச்சரிக்கிறார். நான் டாக்டர் ஆர் சுதாகர், துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய், மாவட்ட காசநோய் அதிகாரி, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இந்த காசநோய் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு தொற்று வியாதி. ஒருவர் தும்மும் பொழுதோ இல்லை இருமும் பொழுதோ அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் துகள்கள் மற்றவர்கள் சுவாசிக்கும் போது அவர்களுக்கு இந்த காசநோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காசநோய் யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த காசநோய் என்பது வரும். ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், குழந்தைகள், சர்க்கரை நோயாளிகள், HIV தொற்று ஏற்பட்டவர்கள், கேன்சர் பாதிப்பு உண்டானவர்கள், நீண்ட நாட்களுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் உட்கொள்பவர்கள், சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்கள், கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டவர்கள், இருதய பிரச்சனைகள் உள்ளவர்கள், இவர்கள் அனைவருக்குமே உடலில் தொற்று எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு இந்த தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய கிருமியுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற ஒரு கிருமி, அதாவது ஒரு பாக்டீரியா தான் இந்த நோயை உண்டு பண்ணுது. ஸோ என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இந்த தொற்று வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாரங்களுக்கு மேலே தொடர்ந்து இருமல் சளி இருக்கலாம், மாலை நேர காய்ச்சல் இருக்கலாம், பசியின்மை, இடை குறைதல், சளியில் ரத்தம் வருதல், மூச்சு திணறல், இது எல்லாமே காசநோயின் அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா காசநோய் நுரையீரலில் மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கிடையாது. 90% நுரையீரலில் பாதிக்கும். மீதி 10% நுரையீரல் இல்லாமல் மற்ற இடங்களையும் இந்த காசநோய் எனக்கூடிய டிபி, ஆங்கிலத்தில் இதை டிபின்னு சொல்லுவோம். ஸோ அது மற்ற இடத்துலையும் பாதிக்கும். மற்ற இடம்னா என்னென்ன இடம் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலை முதல் கால் வரை இது எல்லா இடத்துலையும் பாதிக்கும். மூளையை பாதிக்கலாம், கண்ணை பாதிக்கலாம், காதில் வரலாம், நம்மளுடைய குடலில் வரலாம். சில நேரங்களில் அறிகுறியே இல்லாமல் டிபி வருமா சார் அப்படின்னா அதுவும் பாசிபிள். அதாவது நம்ம ஹிடன் டியூபர்குலோசிஸ், அதாவது இது போல் நுரையீரல் தவிர்த்து மற்ற இடங்களில் வரக்கூடிய டிபி நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கான பரிசோதனைகள்லாம் செய்ய வேண்டும். அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த நோயெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். டிபிக்கான பரிசோதனைகள் என்னென்ன பார்த்தேன் அப்படின்னா நம்ம 90% நுரையீரலை பாதிக்கிறதுனால அந்த நுரையீரலேருந்து வரக்கூடிய சளியை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ சளி பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சளி பரிசோதனை மூலம் டிபியை கண்டுபிடிக்கலாம். 2வது எக்ஸ்ரே பரிசோதனை, நம்ம செஸ்ட்டுக்கு மார்புக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது. 3வது இப்போ நம்ம புதுசாக தோல் ஊசி போட்டு கண்டுபிடிக்கிறது. முன்னாடி நம்ம குழந்தைகளுக்குலாம் அந்த தோல் ஊசி போடுவோம். இப்போ பெரியவங்களுக்குமே போட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்முடைய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்குது. அந்த டெஸ்ட் பேர் சைடிபின்னு ஒரு டெஸ்ட் நம்ம கையில் போட்டு பார்த்தோம்னா 48 மணி நேரம் கழித்து அந்த ரீடிங் நம்ம பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம டிபி இருக்கா, தொற்று ஏற்பட்டிருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 3 பரிசோதனை தான் முக்கியம். அதுலேயும் சளி பரிசோதனை பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிநவீன பரிசோதனைலாம் நம்ம மாவட்ட காசநோய் மையத்திலையும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழே எல்லா மாவட்டங்களிலும் அதை பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAT டெஸ்ட்ன்றோம், நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்றது. இந்த பரிசோதனைக்கும் சாதாரணமாக பண்ணக்கூடிய சளி பரிசோதனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சளி பரிசோதனையில் கிருமிகள் நிறைய இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த NAT பரிசோதனையில் கிருமிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா எல்லா நோயாளிக்குமே இந்த NAT பரிசோதனை பண்ணுறதுக்கு நம்ம ஊக்குவிக்கிறோம். ஸோ அதனால் இந்த NAT பரிசோதனையில் காசநோயை நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிடலாம். சார், ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா இது மற்றவங்களுக்கு காற்றின் மூலம் பரவுவதை நம்ம தடுக்க முடியும். ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் டிபி இருக்குதுன்னா அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ அவங்க குடும்ப நபர்களுக்கு அது பரவும். ஸோ அப்படி பரவறதை நம்ம தடுக்க முடியும் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த என்னென்ன உதவித்தொகை கிடைக்குது இந்த காசநோயாளிக்குன்னா, ஒருத்தர் காசநோயின்னு கண்டுபிடிச்சி நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நோயாளிக்கு மாதம் 1000 ரூபாய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலம். ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்க 6 மாத காலம் தொடர் சிகிச்சை எடுக்கணும். இந்த 6 மாத கால மருந்துகளும் நம்மளுடைய அரசாங்கம் கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. 6 மாத தொடர் சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் அந்த நோய் முழுவதுமாக குணமடையும். அவங்க எடுக்காமல் பாதையில் விட்டுட்டாங்கன்னா அந்த நோய் சரியாகவும் ஆகாது. 2வது அவர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கோ அவர்களை சுற்றியவர்களுக்கோ அந்த நோயை பரப்பிட்டு இருப்பாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இதனால் இறப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
4வதாக வந்து அந்த நோய் வந்து மிகவும் வீரியமிக்க நோயை திருப்பி மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தொடர் சிகிச்சை எடுக்கலைன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு. ஸோ ஒரு காசநோய்க்கு மருந்து எடுக்கிறாருன்னா அவர் 6 மாத காலம் தொடர்ந்து எடுக்கணும். அவர் எடுக்கிறத வந்து குடும்ப உறுப்பினர்களும் சமுதாயத்தில் இருக்கும் அவரை வந்து மோட்டிவேட் பண்ணணும். எடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய நம்மளுடைய இது என்னென்னா கொஞ்ச நாள் மருந்து எடுத்தோடனே கொஞ்சம் பெட்டரானோடனே மருந்தை விட்டுருவோம். ஸோ அது வந்து இதில் பண்ணோம்னா நான் மேலே சொன்ன போல் வந்து இத்தனை பிரச்சனைகள் வரும். ஸோ தொடர்ந்து நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புரதச்சத்து முக்கிய உணவுகளை எடுக்கணும். ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரதச்சத்துனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து நம்ம வந்து முட்டை, பால், அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை, கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது மாமிசம் இதெல்லாம் வந்து எதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற போல் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல புரதச்சத்து எடுக்கும் போது நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா வச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு நோய் தொற்று வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னா இதை பரவாமல் தடுக்கணும்னா இருமும் போது நம்ம வந்து வாயில் துணி வைக்கிறது, கர்ச்சீஃப் வைக்கிறது, மற்றவங்க முகத்துக்கு நேராக இருமாமல் இருக்கிறது இதெல்லாம் பழகினாலுமே வந்து மற்றவங்க நோய் தரவத்தை வந்து நம்ம தடுக்க முடியும். காசநோய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா முழுவதுமே வந்து இந்த காசநோய்க்கு வந்து சிகிச்சை வந்து ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதாவது நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம், தமிழில் வந்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். இந்த திட்டம் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மருந்துகள் அனைத்தும் வந்து கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுறது. மேலும் அந்த சளி பரிசோதனையாக இருக்கட்டும், நேட் பரிசோதனையாக இருக்கட்டும், அவர்களுக்கு எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே பரிசோதனையாக இருக்கட்டும், இதுவும் வந்து கட்டணம் இல்லாமல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க வில்லேஜிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அணுகினாலுமே இந்த சர்வீசஸ் எல்லாமே அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். தொந்தரவுகள் இருந்தால் மட்டும்தான் போய் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இந்த காசநோயுடைய தொற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்ணு செக் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறுநீரகம் வேலை செய்தான்னு செக் பண்ணுவோம். அவங்க காலில் புண்ணு இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் நுரையீரலில் வந்து டிபி பாதிப்பு ஏற்படுதான்னு பார்த்தோம்னா நம்ம யாரும் செக் பண்ணுறது மிஸ் பண்ணிடுறோம். அதனால தான் நம்மளுடைய அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா அனைத்து சர்க்கரை நோயாளிகளும் கண்டிப்பாக வந்து தொந்தரவுகள் இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அந்த டிபி ஸ்க்ரீனிங்ன்றது, அதாவது எக்ஸ்ரே பரிசோதனையும் அவர்களுக்கு வந்து சளி மாதிரியும் எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம எல்லா சர்க்கரை நோயாலையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸாகவே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டிசம்பர் 7 முதல் மார்ச் 17 வரை வந்து 100 நாட்களுக்கு வந்து 100 நாள் காசநோய் கண்டறியும் முகாம்னே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா வந்து நம்மளுடைய ஆக்ஷன் பிளான் படி என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு வில்லேஜாக நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். வில்லேஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த வில்லேஜில் எத்தனை பேர் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன் ரிஸ்கி பாப்புலேஷன், அவங்களுடைய பாப்புலேஷன் லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய களப்பணியாளர்கள் வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ரே எடுக்க போகிறோம், சளி பரிசோதனைகள் செய்ய போகிறோம். ஸோ இது மூலம் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சி அவங்களோட டிபியை வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். நம்மளுடைய மாவட்டத்தில் மேலும் வந்து நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் ஒன்று இருக்குது. இந்த வாகனம் என்னன்னா வந்து ஊராக போயிட்டு நம்ம கேம்ப் படி வந்து அந்த ஊரில் போயிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே நோயாளிகள் மருந்து எடுத்திருக்கவங்க இல்லை இந்த போல் வல்னரபிள் பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ரே பரிசோதனை மூலம் வந்து டிபி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுவும் வந்து ஒரு பக்கத்தில் நமக்கு போயிட்டுருக்கு. 2022 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து காசநோயினுடைய தாக்கத்தை வந்து 2015 இதில் காட்டிலும் ஒரு 15% குறைத்திருப்பதாக வந்து மத்திய மற்றும் மாநில அரசு வந்து நமக்கு வந்து கள ஆய்வெல்லாம் செஞ்சு நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய களப்பணியாளர்கள் மற்றும் வந்து நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டதுனால நம்முடைய காசநோயின் தாக்கம் வந்து 15% குறைந்துள்ளதாக வந்து கள ஆய்வு மேற்பண்ணி அவங்க வந்து நமக்கு சான்றிதழும் 2022 வழங்கியிருக்கிறாங்க. மேலும் நம்ம வந்து காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்கும் என்ற அந்த நோக்கத்தோடு வந்து அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். சர்வீசஸ் எல்லாமே நம்மளுடைய டிபியை வந்து ஒன் ஸ்டாப் டிபி சென்டர்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னா வந்து ஒரு குடையின் கீழ் காசநோய்க்கான அனைத்து சர்வீசஸும் கிடைக்கும் அப்படின்ற போல. ஸோ இந்த சர்வீசஸ் ஒன் ஸ்டாப் டிபி சர்வீசஸ் வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் கிடைக்கும். அதாவது ஒரு நோயாளி போனார்னா அவருக்கு வந்து டிபி பரிசோதனையாக இருக்கட்டும், எக்ஸ்ரேவாக இருக்கட்டும், நேட் பரிசோதனையாக இருக்கட்டும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், அவர்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கான்டாக்ட் ட்ரேசிங், அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் டிபி பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம தடுப்பு மருந்து கொடுக்குறோம். அது வந்து நோயாளிகள்கிட்ட இருந்து அவங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு தடுப்பு மருந்தும் நம்மக்கிட்ட இருக்குது, கான்டாக்ட் ட்ரேசிங் சொல்லுவோம், அது கொடுக்குறோம். தென் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண பலன்களை பெற்றுத்தரோம். இது போக வந்து தன்னார்வலை மோட்டிவேட் பண்ணி அந்த காச நோயாளிகளுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஏற்பாடு பண்ணிக்கிறோம்.
மேலும் அவருடைய மறுவாழ்வுக்கு ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரே கொடையின் கீழ் எல்லா இடத்துலையும் நடக்குது. மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும். அந்த ஒன் ஸ்டாப் டிபி சென்டரை அப்ரோச் பண்ணணும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்து தானாக முன் வரணும். அதாவது வந்து டிபின்றது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட வியாதி நினைக்காம சளி இருமல் இருந்தாலோ இல்லை மேலே வந்து நுரையீரல் அல்லாத ஒரு இடத்துல வந்து நீண்ட நாள் வலியோ தொந்தரவுகளோ இருந்தாலோ தானாக முன் வந்து நமக்கு டிபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செக் பண்ணிட்டு அதுக்கான பரிசோதனையை மேற்கொண்டு காசநோய் இல்லாத இந்தியாவை நம்ம உருவாக்குவதற்கு நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.